திருவள்ளூர் மேற்கு மாவட்ட திமுகவைச் சேர்ந்த இஸ்லாமியர்கள் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள செவ்வந்தி இல்லத்தில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் மாற்றுக் கட்சியினர் அதிமுகவில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திருத்தணி கோகாரி ஏற்பாட்டில் திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் திருத்தணி சத்தன் ஜெயபுரம் ஊராட்சி முஸ்லிம் நகர் திமுக கழக செயலாளர் அமானுல்லா தலைமையில் 100க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் உடனிருந்தனர். இதேபோல் கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட திமுகவினர் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். முன்னாள் அமைச்சரும் கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட கழக செயலாளருமான தளவாய் சுந்தரம் ஏற்பாட்டில் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட திமுக நிர்வாகிகள் ஸ்டான்லி ஜோன்ஸ், ஸ்தனீர் ஸ்லாஸ், ஆரோக்கிய எட்வின், மெத்தோடியஸ், ஜெயபால் டான் பாஸ்கோ, மெல்கியாஸ் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். நிகழ்ச்சியில் கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட கழக செயலாளர் ஜான் தங்கம் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். கன்னியாகுமரி மாவட்ட திமுக மகளிரணி நிர்வாகிகள் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் கழகத்தில் இணைந்தனர். கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட கழக செயலாளர் ஜான் தங்கம் ஏற்பாட்டில் கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட திமுக மகளிரணி தலைவியும் முன்னாள் IRS அதிகாரியுமான கிளாட்சி லில்லி தலைமையில் திமுக மகளிரணி நிர்வாகிகள் அதிமுகவில் இணைந்தனர். இதில் கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதி திமுக மகளிரணி தலைவி மேரி விஜயா, அமிர்தாபாய், லீலாபாய், ஜெயந்தி, பைன்குளம் ஊராட்சி திமுக மகளிரணி அமைப்பாளர் லிட்டில் உள்ளிட்டோர் கழக பொதுச் செயலாளர் முன்னிலையில் தங்களை கழகத்தில் இணைத்துக் கொண்டனர். இந்நிகழ்வின் போது கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் தளவாய் சுந்தரம் உடனிருந்தார்.